ஈவினிங் டீ குடிக்கும்போது தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையனுக்கு ஒரு டம்ளர் பாலாத்தி குடுத்துருவேன். யோஜித்துக்கு ஒரு டம்ளர் பாலாத்தி குடுத்துருவேன். 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, நான் அப்படியே ரிலாக்ஸ்டாக குடிக்கிற மாதிரியே இருக்கும். பாலும் இன்னைக்கு கம்மியா தான் இருந்துச்சு. அதனால் ஈவினிங்குமே பால் வாங்கி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, பழைய மீன் குழம்பு இருந்துச்சு. சரி கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அதை பெசஞ்சு எடுத்து வச்சுட்டேன். மத்தியானம் செஞ்ச சாப்பாடு மீதமாயிடுச்சு. அது பத்தாதே அடிஷ்னலாக வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மாவாட்டி வச்சுருந்தேன். சரி சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு 7, 8 சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஊற வச்ச சுண்டல் வச்சு சுண்டல் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அது விநாயகர் சதுர்த்திக்கு அவிக்க கூட இல்லை, ஊற வச்ச மாதிரி அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. சரி முளைக்கட்டின பயிர் தானே, ஹெல்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். இந்த சப்பாத்தியெல்லாம் போடுறப்ப பார்த்திங்கன்னா கிச்சனில் ஏன்டா வந்து நிற்கிறோம், ஏன்டா கிச்சன்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன்னா குளித்து முடிச்சுட்டு தான் கிச்சன் வந்தேன், அவ்வளோ வேர்த்து ஊற்றிருச்சுங்க. எனக்கு அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.